உங்களுக்கு காலையில போன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திவ்யா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நாங்க 2 பேரும் ஹையர் ஆபீசர்ஸ். நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள். புருஷன்ற பதவிய தக்க வச்சுக்கங்க. ஏன் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. அதையும் மீறி தலையிட்டீங்கன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு என்கவுண்டர்ல நானே ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. உட்கார்ந்து பேப்பர் படிங்க. வாங்க. வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. பழைக்கிற வழியை பெருமாடு சாமி. அட்டுமா என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன நீ ரொம்ப அழகா தெரியுத. என்ன புதுசா பாக்குற மாதிரி? யாரா நீ? ஏசி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற திறமையான ஏசி. ரொம்ப நல்ல பேர். சட்டத்தை மதிக்கிற நீங்க சமுதாயத்துல மதிப்பிழந்து போயிட்டீங்க. கடமையை நேசிக்கிற நீங்க உங்க கணவனை நேசிக்க மறந்துட்டீங்களே. தாலி கட்ட புருஷனை வீட்லயே வச்சுக்கிட்டு இப்படி தடமாறி போயிட்டு இருக்கீங்களே. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீங்க உத்தமையா இருக்க மறந்துட்டீங்கல்ல. நீங்க போய் தான் தீரணும். சாரி மேடம். வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா காசு யார் கையில வாங்குறதுன்னு தெரியலையே. கோவிந்தா. சிதப்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க அக்கா பையன் மனோகர அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரவா? ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு? யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுப்பு இல்லடா. மாமா, தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா, நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு.
அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ டிஎஸ் வீரப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஜோசிய பார்த்த பிறகுதான் நான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு, நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரா முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா ஓ. வணக்கம் மேடம். வணக்கம். யார் நீங்க? நான் யாருங்கிறது அப்புறமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பொதுவா பொம்பளைங்களே கையெடுத்து கும்புற மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க, கல்லெடுத்து எறிகிற மாதிரி கெட்டவங்களும் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கூட மேடையில எல்லாம் பேசியிருக்கேன். பேசிருக்கீங்களா? நீங்க கையெடுத்து கும்புற மாதிரி நல்லவங்க, ஆனா அவங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இறங்குறீங்களா? வாங்க. என்ன விஷயம்? போங்க. என்கிட்டயே நீங்க சொல்லுங்களேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல வந்து போங்க. கத்திய காமிச்சா அந்த பொம்பளைங்க போவாங்க போல இருக்கு. யோ டிரைவர், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓயா. எப்படி எப்படி? கணவன்மார்களே, மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள். அது எப்படி இப்படிலாம்? கல்லானாலும் கணவன் என்று உங்களை நேசிக்கிறோம். நேசிக்கிறேன். அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் பேரு மணி, கள்ளக்காதலன் பேரு பிரகாஷ். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியுமா. ஊருக்கு உபதேசம். இதுவும் சூப்பரா தான் இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பண்றீங்க, ஆனா இப்படியே மாட்டேங்கிறீங்க. கேட்காதே, கேட்காதே, வரதட்சணை கேட்காதே. போய் சேர். ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை சேர புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் நிலவேவா. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன்